வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதகம் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இதில இப்ப பார்க்கக்கூடியது 4வது ஜாதகம். அதாவது 29/10/1993ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகனோட குறிப்பு. கிட்டத்தட்ட 32 வயச நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க இன்னையோட. நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை. ரேவதி நட்சத்திரம். சரிங்களா? தேத்து, சாசி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, நட்சத்திரத்துக்கும் நம்ம பிறந்த கிழமைக்கு உண்டான தொடர்பு என்னன்னா, சுக்கிரனோட பக்கத்து வீடு தான் புதன். தனலாபத்தை கொடுக்கும். அப்பனா இவங்க கையில கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகும். இவங்க யாருக்கு குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தனலாபம் பெருகக்கூடிய அமைப்பு. இவங்க கையில கொடுத்து வாங்குற காசும் மத்தவங்களுக்கு பெருகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் செய்யும். அப்பனா தனத்துக்கு சொந்தக்காரங்க பிறந்திருக்காங்க. அப்பனா நீங்க தனத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சதுர்தசி திதி வளர்பிற பட்சத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. அதுவும் யோகத்தை கொடுக்கும். நம்ம இந்த வெள்ளிக்கிழமையும் வளர்பிறையும் சேரும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிரகாசம். ஒரு மூஞ்சில பார்த்தாவே ஒரு பிரகாச ஒளி தெரியும். மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் அழகா தெரிவாங்க. அவங்க மத்தவங்களும் வாய் விட்டே சொல்லிருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ரேவதி நட்சத்திரங்கிறனால புதனோட தசாபுத்தி நீங்க பிறப்பு காலத்துல இருந்திருக்கும். அது பிறந்த நேரத்த பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? எப்படி மாறும் அப்படின்னா, வருஷங்கள் குறையலாம். அதுதான். சரி. அடுத்தது வந்தது கேது திசை. ஞானகாரகன் திசை வந்திருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிர திசை 20 வருஷம். இப்ப அத முடிச்சுட்டு, இப்ப சூரிய திசையில நீங்க உட்கார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலைய இது குடுக்கலாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, சில பேத்துக்கு சுக்கிர திசையே நடக்கும். அதனால தான். சுக்கிர திசையே நடக்கிறவங்களுக்கு தனுசு லக்னம், மீன லக்னம் பாதகத்த குடுக்கும். இல்லைன்னா பாதகத்தை ஏற்படுத்துவாரு. வீட்ல பிரச்சனை, கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாத்தையும் குடுக்குங்க. சரிங்களா? எனக்கு தீரவே மாட்டேங்குதுங்க. எத்தனை சம்பாதிச்சாலும் 10 பைசா நிக்க மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி தசாபுத்தி தான் ஓடிட்டு இருக்கும். இதே சூரிய திசையா இருக்கிறவங்க மகர லக்னம். அவங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி. இது மட்டும் இல்லாம இந்த ஜாதக ரீதியா வேற என்ன பலன் இருக்கு? நாடி முறைப்படி அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் கேது பிடியில இருக்கிறதுனால சுக்கிரம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அப்பனா விந்தணு குறைபாட்டு பிரச்சனையை நீங்க அனுபவிப்பீங்க. இல்ல அப்படின்னு சொன்னா குழந்தை பாக்கியத்துக்கு சிக்கல் வரலாம். இல்லைன்னா கல்யாணம் லேட் மேரேஜ் ஆகக்கூடிய தன்மையும் இது குடுக்கும். இதெல்லாம் தான் அந்த விந்தணு குறைபாட்டு பிரச்சனைக்கு உண்டான காரணத்த குடுக்கும். மனைவி கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க வந்து அமைவாங்க. அவங்க வேலை செய்றது கொஞ்சம் கஷ்டம். இல்லைன்னா ஒட்டுக்கா செய்வாங்க. இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிற சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போயிரும். நீங்களும் கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரர் தான். அதிகாரத்துக்கு சொந்தக்காரரு. தலக்கணம் புடிச்ச பய. நீங்க எடுத்தது தான் இறுதியான முடிவுன்னே இருப்பீங்க. உங்கள ஒருத்தவங்க மதிக்கலைன்னா சாகுங்காலம் வரைக்கும் திரும்பியே பார்க்க மாட்டீங்கிற சூழ்நிலையும் இழுத்துட்டு போயிரும். சரிங்களா? அடுத்தது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்க அனுபவிப்பீங்க. சில சமயம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும். கை, கால் உடையக்கூடிய அமைப்போ, இல்ல உடைஞ்சிருக்கக்கூடிய அமைப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கலாம். அந்த அமைப்புலயும் இருக்கு. கண்ணுல முக்கியமா இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. சில சமயம் அம்மாவுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அவங்களுக்கு ஏதாவது ஆப்பரேஷன், அதாவது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஆப்பரேஷனோ, மத்த ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் கட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலையோ குடுக்கலாம். இதே ஒரு பெண் ஜாதகத்துக்கு உண்டான நாடிய பார்த்தோம்னா, நீங்க சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க. உங்க பேர நீங்களே கெடுத்துக்குவீங்க. ஃபோன கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும், இரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பெயின், யாரோ மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க மாரி ஒரு உணர்வு, இதெல்லாம் குடுக்கும். சரிங்களா? மனம், நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்களாவும் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாதக ரீதியா வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா, தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கான தகவல் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.